ஹலோ வைஸ் விஜய் வந்துட்டு அடுத்த நாடகத்தை ஆரம்பிக்கிறாங்க. தாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கணுன்றதுக்காக ஹாஸ்பிட்டலில் போய் செக்அப் பண்ண போகிறோம். வீட்டு வாரிசு நீங்கள் வாங்கன்ற மாதிரி கார்த்திகை கூப்பிட்றேன், போடி நான் வரமாட்டேன்ற மாதிரி சொல்லி இது பண்ணிடுறாரு. எப்படி நீ வருவேன்ற மாதிரி இது பண்ணிவிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் உட்காந்துட்டு இருக்காங்க. விஜய் கரெக்டாக கார்த்திக் வர, மச்சான் வந்துட்டிங்களா, வாங்க வாங்க டாக்டர்கிட்ட போகலான்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு, டாக்டர் எனக்கு ஒரே வாந்தியாக வருது, ஒரு மாதிரியாக இருக்குது, எதுவுமே சாப்பிட பிடிக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிறாங்க. டாக்டரும் வந்துட்டு இப்போல்லாம் அப்படி தான் இருக்கும், ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு அப்புறமா சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் இந்த ஸ்கேன் டெஸ்ட் இதெல்லாம் எடுத்துடுங்க அப்படின்னு சிஸ்டர்கிட்ட சொல்லி விஜயை கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. உடனே மச்சான் நீங்களும் கூட வாங்க மச்சான், அப்புறமா நாங்கள் போலியாக சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லுவாங்க வீட்டில், நீங்களும் வாங்கன்னு சொல்லிட்டு கார்த்திக் கூப்பிட்றாங்க. கார்த்திக் போயிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வீராவும் மாறனும் வராங்க. டாக்டர்கிட்ட வந்துட்டு கேட்குறாங்க, நீங்கள் தயவு செஞ்சு சொல்லுங்கள், நீங்கள் எங்களோட ஃபேமிலி டாக்டர், அந்த விஜய் உண்மையிலே கன்சீவாக இருக்கிறாளா, தயவு செஞ்சு சொல்லுங்கள், இதில் கார்த்திக் வாழ்க்கை பிருந்தா வாழ்க்கை எல்லாம் அடங்கியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, அது வந்து மாறா அது வந்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ சொல்கிறீங்களா இல்லையான்னு வீராவும் கேட்க, அப்புறமா சொல்லிடுறோமான்னு சொல்லிட்டு சொல்ல வராரு. கரெக்டாக விஜய் வந்துடுறாங்க. டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. மொத்தம் நீங்கள் இங்கே என்ன விஷயம், அப்போ உங்கள் வீட்டு வாரிசு எப்படி இருக்குன்னு இது பண்ணுறதுக்காக வந்தீங்களான்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது எங்கள் ஃபேமிலி டாக்டர், நாங்கள் வேறு விஷயமா வந்தோம், உங்கள் வேலையை பார்த்துன்னு போறியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி சரி மச்சான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் சரிங்க டாக்டர் நான் கிளம்புறோன்னு சொல்லிட்டு மாறனும் வீராவும் கிளம்பிடுறாங்க. உடனே விஜய் வந்து, என்ன டாக்டர் உண்மையெல்லாம் சொல்கிறதுக்கு வந்த போல இருக்குது, நல்ல டைம் தான், அவ்வளோதான் உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி மாட்டிட்டு விஜய் அங்கேருந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாறன் வந்துட்டு வீராக்காக டிவி வாங்கிட்டு வந்து வச்சுருக்காரு. அதை பார்த்தோன்னா வீரா சந்தோஷமாயிடுறாங்க. பிருந்தா அதுக்கப்புறமா கண்மணியும் வந்து எல்லாருமே டிவி பார்த்துட்ருக்காங்க. அப்போ ராகவன் வந்துட்டு டிவி இந்த மாதிரி மாறன் வந்துட்டு வீராக்காக வாங்கி வச்சுருக்கான்னு சொன்னோன்னே சந்தோஷப்பட்டு பார்க்குறாங்க. கார்த்திக்னே வந்துடுறாரு. பிருந்தா கிட்டே பேச ட்ரை பண்ணுறாரு. ஆனால் பிருந்தா பேச மாட்டேங்கிறாங்க. சரி எல்லாம் சரியாக போய்டுன்ற மாதிரி ஒரு பக்கம் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு மாறனுக்கு வந்துட்டு ஃபோன் வருது. ஃபோன் தனியாக எடுத்துகிட்டு போனோடனே வீராக்கு டவுட் வந்துருக்கு. இவர் போயிட்டு அந்த விட்னஸ் வந்துட்டு மிரட்டுறாரு, பணம் கொடுக்க முடியுமா முடியாதான்ட்டு. முடியாது போடான்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்போனா வந்துட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்புகிறேன், அதை பார்த்துட்டு அப்புறம் சொல்ல முடியாதுன்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. வீடியோ அனுப்புகிறாங்க. பார்த்தீங்கன்னா அதில் ராகவன் வந்துட்டு தான் தான் அந்த ஆக்சிடெண்ட்டை பண்ணதுன்ற மாதிரி அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காரு. அதை பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுறாங்க. மாறன் நான் பணம் கொடுக்குறேன்ற மாதிரி சொல்லிடுறாரு. அப்புறமா என்ன பண்ணலாம் பணத்துக்கு யோசிக்கிறாங்க. அப்புறம் நேராக அவங்க அத்தை வள்ளிக்கிட்ட போயிட்டு எனக்கு கொஞ்சம் பணம் வேணும்னு சொல்லி கேட்டோன்னே எதுவுமே கேட்காம அவங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க. எதுக்காகன்னு கூட கேட்கல, நீ என்கிட்ட வாட்டியே கேட்டுக்கடா, இது எல்லாமே எனக்காக இல்லை உங்களுக்காக தானே, என்னைக்காக இருந்தாலும் உங்களுக்கு தானே அது வாங்கணும், நான் எதுக்கிட்ட அவங்ககிட்ட கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை இந்த மாதிரி ராகவன் மாட்டிக்கிட்டா, அதுக்காக தான் என்கிட்ட பணம் எதுவும் இல்லை, இங்கே பாரு இந்த வீடியோ காமிக்கிறாங்க. முதல்ல ஷாக் ஆகிடுறாங்க. என்னடா இது இப்போ தான் எல்லாம் முடிஞ்சிச்சின்னு பார்த்தா இப்படி ஆகுதுடா, இப்போ தான் ஏதோ கண்மணி கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வரா, இப்படி நடக்குதுன்னு சொல்கிறாங்க. சரி வீடு பார்த்துக்கலாம், நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வீராவை கூப்பிட்டு இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வள்ளி சொல்கிறாங்க. எனக்கு பயமாக இருக்குமான்ட்டு, நான் பார்த்துக்குறேன் நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. எதனால் டவுட் வருதுன்னா, வள்ளி ஒரு மாதிரி அப்செட்டாகவே இருக்காங்க. புது டிவி மாறன் எனக்காக வாங்கி கொடுத்தான்னு வள்ளி காமிக்க கொடுக்குற ஒரு மாதிரி இருக்காங்க வள்ளி. அதனால் என்ன ஆச்சுன்னு கேட்க, அப்போ வள்ளி இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. வீரா வந்துட்டு சரி நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, சரி பண்ணிடலான்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே விஜய் எப்படியாவது எக்ஸ்போஸ் பண்ணுன்ற விதமாக வந்துட்டு வள்ளியை கூப்பிட்டு மாறனும் வீராவும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் நான் அம்மா வயிற்றில் இருக்கும்போது வந்துட்டு அவங்களுக்கு கணுக்கால் கருப்பாயிடும்ல, அதுக்கப்புறம் முதுகு அரைச்சிட்டே இருக்குமாமே, மூக்கு கூட செவந்து போயிடுமாமே அப்படின்னு எல்லாம் சிம்டம்ஸ் சொல்ல, ஓ இப்படியெல்லாம் வேறு நடக்குமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுருக்காங்க. சரி அம்மா கிட்ட கேட்டோன்னு அவங்க அம்மா போய் எழுப்புறாங்க. அவங்க அம்மா தூங்கிட்டு இருக்கனால ஆமாடி ஆமாம் எல்லாம் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி நைஸாக சொல்லி விட்டுறாங்க அவங்க தூக்கத்தில். இதை நம்பிக்கிட்டு விஜயுமே வந்துட்டு மூக்கு சிவப்பான மாதிரி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் முதுகு அரிக்குதுன்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க. கணுக்கால் வேறு கருப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி நடிக்கிறாங்க. இதை பார்த்து மாறன் வீரா வள்ளின்ட்டு எல்லாருமே செம சிரிப்பாக சிரிச்சிட்ருக்காங்க. பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன மாதிரியான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வரப்போகுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.